பெரியாறு அணையில் ஓராண்டுக்கு பிறகு மத்திய கண்காணிப்பு குழுவினர் நாளை ஆய்வு. புதிய அணை கட்ட கேரள அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் ஆய்வு செய்ய உள்ள அதிகாரிகள். 61வது ஆண்டாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாத மேட்டூர் அணை. நீர்வரத்து பொறுத்து தண்ணீர் திறப்பு பற்றி முடிவெடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தகவல். செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை நோக்கி செல்லும் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டதாக புகார். கூடுவாஞ்சேரி ரயில் நிலைய அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணிகள். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகபட்சமாக 119.4 மில்லிமீட்டர் மழை பதிவு. காலை முதலே மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பக்ரீத் பண்டிகையையொட்டி உளுந்தூர்பேட்டையில் களை கட்டிய ஆட்டுச்சந்தை. 5 கோடிக்கும் மேல் ஆடுகள் விற்பனை. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை உதண்டி சுங்கச்சாவடி கட்டணம் இன்று முதல் உயர்வு. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவிருக்கும் நிலையில் வாகன ஓட்டிகள் வேதனை. மத்திய நிதியமைச்சராக பொறுப்பேற்றார் நிர்மலா சீதாராமன். நிதித்துறை ஊழியர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியின் தோல்விக்கு வெங்காய ஏற்றுமதி தடையே காரணம். முதலமைச்சரும் சிவசேனா தலைவருமான ஏக்நாத் ஷிண்டே கருத்து. மாநிலங்களவையில் 10 இடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிப்பு. மாநிலங்களவை எம்பிக்கள் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதால் 10 இடங்களில் விரைவில் தேர்தல். ஜம்மு காஷ்மீரில் 3 நாட்களில் 3வது முறையாக தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள். பாதுகாப்புக்காக நடத்திய பதிலடி தாக்குதலில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொலை. கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் கைது. 6 நாட்கள் காவலில் எடுத்து கர்நாடக காவல்துறையினர் விசாரணை. மேற்கு வங்கத்தில் நகைக்கடையில் கொள்ளையடிக்க முயன்ற 7 பேருடன் ஒற்றையாளாக எதிர்த்து துப்பாக்கி சண்டையிட்ட காவலர். ஒருவருக்கு இடுப்பில் குண்டு பாய்ந்த நிலையில் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை போட்டுவிட்டு தப்பி ஓடிய கொள்ளையர்கள். மோடியின் குடும்பம் என சமூக வலைதளத்தில் செய்த பதிவை நீக்குமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள். மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளித்த ஆதரவுக்கும் சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்தார். மோடி அமைச்சரவையில் நிறைய வாரிசுகள் இடம்பெற்றிருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாரிசு அரசியல் குறித்து விமர்சிக்கும் பாஜக செயலில் முரண்பாடாக நடந்து கொள்வதாக விமர்சனம். அமராவதி மட்டுமே ஆந்திராவின் தலைநகராக இருக்கும் என்று தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. முதலமைச்சராக இல்லாமல் சாமானிய மனிதராக கருதி பணியாற்றப் போவதாகவும் பேச்சு. 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் வெற்றி கணக்கை தொடங்கிய பாகிஸ்தான் அணி. கனடா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறியது இந்தியா. கத்தார் அணிக்கு எதிரான தகுதிச் சுற்று போட்டியில் நடுவரின் தவறான முடிவால் ஏமாற்றம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.